கன்னி ராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் முழுமையாக மறைந்து ஒரு ஒளிமயமான புதிய பொற்காலம் இப்போது உங்கள் கண்முன்னே விரிந்திருக்கிறது. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த தீராத சோதனைகள், உங்களை நிலைகுலையச் செய்த வேதனைகள் மற்றும் வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த துயரங்கள் என அனைத்தும் இனி பனி போல விலகப் போகின்றன. காலம் இவ்வளவு நாட்களாக உங்களை ஒரு செதுக்கப்படாத கல்லாக பாவித்து பல வலிகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வலிகள் அனைத்தும் இப்போது உங்களை ஒரு வைரம் போல ஜொலிக்க வைக்கப் போகிறது. விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் கௌரவத்தையும், கை நழுவி போன சொத்துக்களையும் மற்றும் தொலைத்த சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது. உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கும் தசாபுத்திகளும் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில், குறிப்பாக 2026 ஆண்டு பிப்ரவரி 14 தேதிக்கு பிறகு உங்கள் இல்லம் தேடி வரப்போகும் அந்த அசுர வளர்ச்சியும் மகிழ்ச்சியான குட் நியூஸ் என்ன என்பது பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், ஏனென்றால் இது உங்கள் நம்பிக்கையை உரமாக்கி உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போட போகும் ஒரு பொன்னான பதிவாக அமையலாம். கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை நீங்கள் இயல்பிலேயே மிகச்சிறந்த புத்திசாலிகள் மற்றும் எதையும் நுணுக்கமாக ஆராயும் திறன் கொண்டவர்கள். புதன் பகவானை உங்கள் ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் மற்றும் சித்திரை 1, 2 பாத நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் உங்கள் அறிவுத்திறனை வெளிப்படுத்துவதில் வல்லவர்கள். ஆனால் கடந்த 2025 ஆண்டில் நீங்கள் சந்தித்த சவால்கள் உங்கள் மன உறுதியையே சோதிக்கும் விதமாக அமைந்திருக்கும். ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த நீங்கள் இந்த 2026 ஆண்டு பிப்ரவரி 14 தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரப்போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம். கன்னிராசிக்காரர்கள் எதையும் மிகச் சரியாக திட்டமிட்டு செய்ய விரும்புபவர்கள் என்பதால் கடந்த கால திட்டங்கள் தோல்வியடைந்தது உங்கள் மனதை ஆழமாக பாதித்திருக்கலாம். ஆனால் அந்த ஏமாற்றங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு பிரம்மாண்டமான வெற்றி இதோ தொடங்கிவிட்டது. உங்களை பொறுத்தவரை துல்லியம்தான் முக்கியம். அந்த துல்லியமான வெற்றியை உலகம் மீண்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறது. நீங்கள் மிகவும் நேர்மையானவர்கள் மற்றும் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் என்றாலும் உங்கள் இந்த உதவி குணம் சில நேரங்களில் உங்களையே பெரும் சிக்கலில் மாட்டிவிட்டிருக்கும். மற்றவர்களுக்காக பரிந்து பேசி உதவி செய்த உங்களுக்கு அவர்கள் பிரதிபலனாக கொடுத்தது என்னவோ மன உளைச்சல்களையும் ஏமாற்றங்களையும் தான். தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதிலே நீங்கள் மிகவும் வல்லவர்கள். இதனாலே உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன குறைச்சல், அவர்கள் எப்போதும் எவ்வளவு கச்சிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் உங்கள் மனதிற்குள்ள இருக்கும் போராட்டமும் உங்கள் கடமைகளை நிறைவேற்ற நீங்கள் படும் பாடும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள். உங்கள் கஷ்ட காலத்திலே உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லாமல் இருந்திருப்பீர்கள். நீங்கள் தட்டு தடுமாறி மீண்டும் எழுந்து நிற்க முயற்சிக்கும் போது உங்களை குறை சொல்வதற்கே ஒரு பெரிய கூட்டம் உங்களை சுற்றி தேடி வரும். உங்களின் அறிவுரைகளை மற்றவர்கள் விமர்சனம் என்று தவறாக புரிந்து கொண்ட காலம் இனி முடிவுக்கு வருகிறது. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன பேசினாலும் அதையெல்லாம் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக உங்கள் விடாமுயற்சியால் முன்னேறுபவர்கள் நீங்கள். உங்கள் சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ ஒரு தேவைக்காக மட்டுமே உங்களிடம் வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுவிட்டு சென்று விடுவாங்க. மீண்டும் அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது அதே முகத்தோடு உங்களிடம் வருவார்கள். அவர்கள் உங்களுக்கு செய்த துரோகங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு மீண்டும் அவர்களுக்கே உதவி செய்து ஏமாறக்கூடிய ஒரு இளகிய மனது உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில எப்படியாவது ஒரு பாதுகாப்பான நிலையை அடைந்து விட வேண்டும் அல்லது உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்று தினம் தினம் உழைப்பவர்கள் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் ஏதேனும் நல்லது நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்த போதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது. குறிப்பாக உங்களுடைய திறமையை மற்றவர்கள் குறைத்து மதிப்பிட்ட போது உங்களுடைய மனம் எவ்வளவு வலித்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். அந்த வலிகள் அனைத்திற்கும் ஒரு மருந்தாக இந்த 2026 ஆண்டு பிப்ரவரி 14 தேதி அமைய போகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் உங்கள் சொத்துக்களை இழந்திருக்கலாம், சொந்த பந்தங்களை இழந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளை கூட இழந்திருக்கலாம்.
எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நான் மட்டும்தான் தனியாக நிற்கிறேனே என்று வருந்திய காலங்கள் இனி முடிவுக்கு வருகின்றன. இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு போயிருக்கலாம். உங்கள் மனதிற்குள் கவலையும் துன்பமும் பாரமாக ஏறியிருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியையும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தும் தெரிந்தும் கூட மற்றவர்கள் என்னவோ பண்ணட்டும் என்று உங்கள் லட்சியத்தில் மட்டுமே குறியாக இருப்பவர்கள் நீங்கள். நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கலை, பிறகு ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனைகள் என்று நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது. இந்த 2026 ஆண்டு பிப்ரவரி 14 அன்று சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது உங்கள் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகும் பெயர்ச்சியாகும். 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது என்பது சத்ரு ஜெயம் எனப்படும் எதிரிகளை வெல்லும் யோகத்தை உங்களுக்கு வழங்கும். இதுவரை உங்களை முடக்கி வைத்திருந்த கடன் பிரச்சனைகள், வழக்குகள் மற்றும் நோய்கள் பிப்ரவரி 14 பிறகு மிக எளிதாக தீரும். சனியுடைய வக்கிர நிவர்த்தி மற்றும் குரு பகவானின் அருட்பார்வை உங்களுக்கு கிடைப்பதால் பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. இதுவரை நீங்கள் பட்ட பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் மறைந்து உங்கள் சேமிப்பு பல மடங்கு உயரத் தொடங்கும். இதுவரை நீங்கள் மற்றவர்களிடம் உதவி கேட்ட நிலை மாறி இனி மற்றவர்களுக்கு தானம் வழங்கும் அளவிற்கு ஒரு செல்வந்தராக நீங்கள் உயரப் போகிறீர்கள். இந்த மாற்றமானது உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து பண வரவு வந்து உங்களை மலைக்க வைக்கும். புதிய சேமிப்புகள் மற்றும் முதலீடுகள் செய்வதற்கு இது மிகச்சிறந்த காலமாக இருக்கும். வேலை தேடிக் கொண்டிருக்கும் கன்னி ராசி இளைஞர்களுக்கு அவர்களின் அறிவுத்திறனுக்கும் கல்விக்கும் ஏற்ற உயரிய வேலை பிப்ரவரி 14 பிறகு நிச்சயமாக அமையும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு மற்றும் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் நிர்வாக திறமையை உங்களின் மேலதிகாரிகள் பாராட்டும் நிலை உருவாகும். நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டிருந்தால் அதற்கான முதலீடுகள் மற்றும் பலமான கூட்டாளிகள் எவ்வித தடையுமின்றி அமைவார்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபத்தை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்த்துவீர்கள். பங்கு வர்த்தகம் மற்றும் கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கும். கை நழுவி போன பழைய வாய்ப்புகள் மீண்டும் உங்கள் வீட்டு வாசலை தட்டும். வேலையில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி நிம்மதி பிறக்கும். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணக்குத் துறையில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலமாகும். குடும்ப வாழ்க்கையில் நிலவி வந்த குழப்பங்கள் மற்றும் சண்டைகள் பிப்ரவரி 14 பிறகு ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள் இருந்த தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் மறைந்து மீண்டும் அந்யோன்யம் பிறக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் உங்களை நாடி வருவார்கள். திருமணத் தடையால் மனமுடைந்தவர்களுக்கு தகுந்த மற்றும் அறிவான வாழ்க்கை துணை அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு முறையாக வந்து சேரும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் சொல்லுக்கு மரியாதை கூடும். உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் இப்பொழுது உங்கள் புத்திசாலித்தனத்தை கண்டு வியந்து போவார்கள். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அவர்கள் மூலம் மகிழ்ச்சி பெருகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், ஒற்றை தலைவலி மற்றும் அதிகப்படியான சிந்தனையால் ஏற்பட்ட மன அழுத்தம் போன்றவை பிப்ரவரி 14 பிறகு படிப்படியாக குறையத் தொடங்கும். குறிப்பாக ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் உடலில் ஒரு புதிய ஆற்றலையும் பொலிவையும் உணர்வீர்கள். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் சூழ்ச்சிகள் உங்கள் திட்டமிடலின் முன்னால் தவிடுபொடியாகும். அவர்கள் உங்கள் நிழலை கண்டு அஞ்சும் நிலை உருவாகும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உயரும். அந்தஸ்தில நீங்கள் கற்பனை செய்ததை விட உயரமான இடத்திற்கு செல்ல போகிறீர்கள். அரசு வழியில் வரவேண்டிய சலுகைகள் மற்றும் பணப்பலன்கள் விரைந்து கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் செல்லும் கனவுகள் இப்போது நனவாகும். இவ்வளவு நற்பலன்கள் உங்களை தேடி வரப்போகும் இந்த நேரத்தில உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள சில எளிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் என்பதால் புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபடுவதும் அல்லது விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்பதும் உங்கள் புத்தியை தெளிவாக்கி ஆற்றலை பல மடங்கு அதிகரிக்கும். குறிப்பாக பிப்ரவரி 14 பிறகு வரும் முதல் புதன்கிழமை அன்று அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று பச்சை பயிறு தானம் செய்வது அல்லது ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது மிகச்சிறந்த பலனை தரும். மேலும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றி வழிபடுவது உங்கள் தடைகளை நீக்கி வெற்றியை தரும்.
பசுக்களுக்கு பச்சை புல் அல்லது அகத்திக்கீரை வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். உங்களால் முடிந்தால் புதன்கிழமை அன்று ஏழைகளுக்கு பச்சை நிற வஸ்திரங்களை அன்னதானமாக வழங்குங்கள். இது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்களை நீக்கி யோகத்தை நிலைநிறுத்தும். தன்னம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் கைவிடாதீர்கள். இதுவரை நீங்கள் இழந்த அத்தனை நிம்மதியையும் இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறது. பிப்ரவரி 14 தேதிக்கு பிறகு உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. இது கன்னி ராசிக்காரர்களுக்கான ஒரு மாபெரும் பொற்காலம். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்களை கடந்து நேர்மறையான பாதையில் நீங்கள் பயணிக்க வேண்டிய நேரம் இது. இதுவரை நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாவதை நீங்கள் கண்முன்னே காண்பீர்கள். உங்கள் புத்திசாலித்தனத்திற்கும் உங்கள் நேர்மைக்கும் இறைவன் கொடுத்த மாபெரும் பரிசுதான் இந்த மாற்றம். உங்களின் விடாமுயற்சிக்கு இனி காலத்திலும் தோல்வியே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் ராசி குறித்த கூடுதல் சந்தேகங்களை கமெண்டில் கேட்கலாம். நம்முடைய இந்த ஆன்மீக பயணம் தொடர வேண்டும் என்றால் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களை இன்னும் பல தகவல்களை திரட்ட தூண்டுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிப்ரவரி 14 தேதி உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்காலத்தின் தொடக்க புள்ளியாக அமையும். எதற்கும் அஞ்சாதீர்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி தேவதை உங்கள் வாசலில் வந்து நிற்கிறாள். இனி வரும் நாட்கள் உங்களுக்கு வசந்த காலமாகவே அமையும். அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.